பெங்களூரில் ஒரு வித்தியாசமான வழக்குங்க. ஒரு கொலை நடந்துடுது. அந்த கொலையை பண்ணது யார் அப்படின்னு போலீஸ் கண்டுபிடிச்சிடுறாங்க. நீதிமன்றமும் விசாரித்து இது மாதிரி ஆயுள் தண்டனை கொடுத்துட்றாங்க. ஆனால் அவங்க ஆயுள் தண்டனை அனுபவிக்காமல் இந்த கணப்பொழுது கூட ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நினைப்பீங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான வழக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கொலையை பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இன்னமும் ஷாக் ஆகிடுவீங்க. அப்படி 2003 நடந்த ஒரு வழக்கை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். 2003 பெங்களூரில் தான் இந்த சம்பவம் நடக்குது. 2 பெரிய குடும்பம், பொருளாதார ரீதியாக வசதி படைத்தவங்க. 2 குடும்பமும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸு குடும்பம். நல்லா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பேசிக்குவாங்களோ அந்த அளவுக்கு பேசிக்குவாங்க. ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மா, 21 வயசான சுபா அப்படின்னு சொல்லப்படுற பொண்ணு இருக்குது. இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுவோன்னு மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருக்காங்க. இது சட்டம் படிச்சுக்கிட்டு இருக்கு. இது ஒரு குடும்பம். இன்னொன்று ஒரு ஃபேமிலி, நல்ல ஃப்ரெண்ட்ஸான ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் 27 வயசான பையன் இருக்காப்புல. அவர் அப்பயே இன்டரில் வேலை பார்க்குறாரு. நல்ல வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு. 2 குடும்பமும் மாற்றி மாற்றி பொண்ணு மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் 2 குடும்பமும் யோசிக்குது, எதுக்குடா வெள்ளையெல்லாம் கொடுத்துக்கிட்டு தெரியாதவங்கள்ட்ட ஏன் கொடுக்கணும்னு. இவங்களே சம்மந்தி ஆயிடுறாங்க. நவம்பர் 30 2003 அன்னைக்கு நிச்சயதார்த்தம். நல்லா ஜாலியாக நிச்சயதார்த்தம் முடியுது. 5 மாதம் கழித்து கல்யாணம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. நிச்சயதார்த்தம் முடிஞ்சு 3 நாள் தான் இருக்கும். அப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த கிறிஸ் தன்னோட வருங்கால ஒய்ஃபை கூப்பிட்டுக்கிட்டு இன்டெல் ஆஃபீஸுக்கு போகிறாங்க. இது மாதிரி இதான் என் வருங்கால ஒய்ஃபு, 5 மாதம் கழித்து இவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு இங்கே இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு சாப்பாடுக்கு போகிறாங்க, அதாவது ஹோட்டலுக்கு. அப்படி சாப்பிட்டுட்டு நல்லா சந்தோஷமாக பேசிட்டு ஒரு 9:30 போல், எப்படி நைட்டு 9:30 போல் வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ தான் அந்த பொண்ணு சொல்லுது, நம்ம போகிற வழியில் அந்த ஏரோப்ளைன் இறங்குதில்ல, அதை பார்த்துட்டு போவோமா, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், யாருமே கூப்பிட்டுட்டு போகல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. சரி வா, நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு இவர் போகிற வழியில் கரெக்டாக அந்த வியூ பாயிண்டில் கொண்டு நிறுத்துறாரு. அந்த இடம் இருட்டாக இருக்குது. அப்படியே அந்த வியூ பாயிண்டில் நின்றுக்கிட்டு 2 பேரும் விமானம் இறங்குறத பார்க்குறாங்க. இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் யாரோ பின்னாடி வர மாதிரி இருக்குது. ஆனால் இவங்க ரொம்ப ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டுல அந்த வியூவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாரோ ராட் எடுத்து மண்டையிலே அடிக்கிறாங்க, அந்த கிறிஸ் மண்டையில். அவர் அப்படியே நில குழஞ்சி கீழே விழுகிறாரு. அவங்க உடனே ஓடிடுறாங்க. ஏன்னா இந்த பொண்ணு அந்தளவுக்கு கத்துது. இப்படி அவங்க தப்பிச்சு ஓடிட்டாங்க. இந்த பொண்ணு ரோட்டில் போகிற காரெல்லாம் நிறுத்தி ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்குது. யாருமே நிறுத்தவே இல்லை. கடைசியாக வயசான தம்பதி வராங்க. அவங்க நிறுத்தி மெனக்கட்டு தூக்கி, அவங்களால தூக்கவும் முடியலை, இந்த கிறிஸை தூக்கி பின்னாடி சீட்டில் வச்சுட்டு இவங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் விட்றாங்க. அங்கே ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு நைட்டோட நைட்டாக. இந்த பொண்ணு ஃபேமிலிக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுது. அடுத்த நாள் காலையில் கிறிஸ் இறந்து போகிறாப்புல. இறந்து போனோன்னா அவங்க நல்லா வசதி படைத்த குடும்பம் தான். உடனே கேஸ் கொடுத்துட்றாங்க, என் பையனுக்கு என்ன ஆணுச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு. இங்கே கேஸ் கொடுத்து பயங்கரமான விசாரணையில் போய்கிட்டு இருக்கு. இதில் ஐ விட்னஸ் அப்படின்னா அந்த சுபா பொண்ணு தான். அவங்கள்ட்ட விசாரிக்கிறாங்க. அவங்க ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க, தன்னோட வருங்கால கணவனுக்கு இது மாதிரி ஆயிட்டு அப்படின்னு. அவங்க ஒரு குறிப்பிட்ட நாள் கழித்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இது மாதிரி நாங்கள் அங்கே நின்னோம், யாரோ பின்னாடி அடித்தாங்க, இருட்டில் நான் சரியாக மூஞ்ச பார்க்கலன்னு பல விஷயங்களை அந்த பொண்ணு சொல்லுது. எல்லாத்தையும் எழுதிக்கிறாங்க. இந்த கேஸ் ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. இப்படி போகும்போது தான் அந்த வழக்கை விசாரித்த நாணையா அப்படின்னு சொல்லப்படுறவர், சரி ஓகே, நிச்சயதார்த்தம் 3 நாளைக்கு முன்னாடி தான் நடந்திருக்கு, அந்த நிச்சயதார்த்த வீடியோவை பார்ப்போம் அப்படின்னு அதை உட்காந்து பல வாட்டி பார்க்குறாரு. அப்படி பல வாட்டி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது யாராவது சோகமாக இருக்காங்களா, யாராவது கொலை பண்ணுற மோட்டிவில் மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது எந்த ஒரு லீடுமே கிடைக்கல. அப்போ தான் அந்த நாணயாவுக்கு ஒரு சந்தேகம், ஏன் கல்யாண பொண்ணு இந்த அளவுக்கு சோகமாக இருக்குது, அதுக்கு நிச்சயதார்த்தம் தானே நடக்குது, ஏன் இப்படி சோகமாக இருக்கணும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அதை போய் ஸ்ட்ரெயிட்டாக அந்த பொண்ணுக்கிட்ட கேட்க முடியாது, ஏம்மா நீ சோகமாக இருந்த அப்படின்னு. அதனால அவர் என்ன தெரியுமா பண்ணுறாரு, இந்த பொண்ணோட ஃபோனை ட்ராக் பண்ணி இவர் இந்த பொண்ணு யார் யார்கிட்ட பேசியிருக்கு, கடந்த 5 நாளாக யார் யார்கிட்ட பேசியிருக்குன்னு செக் பண்ணுறாங்க அந்த நம்பரை வச்சு. அப்படி செக் பண்ணும்போது அருண் வர்மா அப்படின்னு சொல்லப்படுற ஆள்கிட்ட அதிக வாட்டி பேசியிருக்கு, கடந்த 5 நாளில் அதிக வாட்டி பேசியிருக்கு. ஆனால் இவர் போய் கேட்க முடியாது, யாருமா அந்த அருண் வர்மா, ஏன் இவ்வளோ வாட்டி பேசியிருக்க அப்படின்னு கேட்க முடியாது. இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த அருண் வர்மாவோட ஃபோனு கரெக்டாக இந்த கொலை நடக்கும்போது அந்த இடத்துல இருந்திருக்குமா அப்படின்னு செக் பண்ணுறாரு. அப்படி டவரை வச்சு செக் பண்ணோன்னே கொலை நடந்த நேரத்தில் இந்த அருண் வர்மாவோட சிம்மு அந்த இடத்துல தான் இருந்திருக்கு. இவர் கண்டுபிடிச்சிட்றாரு. அப்போன்னா
இந்த பொண்ணும் அருணுர்மா 2 பேரும் சேர்ந்து தான் இந்த கொலையை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு முடிவுக்கு வந்துடுறாரு. அந்த அருணுர்மாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, நீங்கள் இந்த கொலை நடக்கும்போது எங்கே இருந்தீங்கன்னு. அவர் வந்து சமாளிக்கிறாப்புல நான் இந்த கொலை நடக்கும்போது ஊர்லேயே இல்லை, நான் வெளியூரில் இருந்தேன், இந்தாங்க ஆதாரம் அப்படின்னு பல விஷயங்களை சொல்கிறாப்புல. அதனால அருணுர்மாவை விட்டுறாங்க. இவன் போய் என்ன பண்ணுறான்னா இங்கே சுபாவுக்கு அடிக்கிறான், இது மாதிரி வந்து என்னை கூப்பிட்டு விசாரித்தாங்க அப்படின்னு. இப்போ அவங்க மாட்டிக்கிறாங்க. இங்கே நாணயா வந்து என்ன பண்ணுறாருனா 2 பேரையும் கூப்பிட்றாரு, இங்கே வாங்கப்பா, நீங்கள் தான் இந்த தப்பை பண்ணியிருக்கீங்க, போய் உடனே அங்கே சுபாவுக்கு அடிக்கிறியா அப்படின்ட்டு உடனே கைது பண்ணி விசாரணை நடக்குது, ஏன்பா கொலை பண்ணிங்கன்னு. அப்போ 2 பேரும் உண்மையை ஒத்துக்கிறாங்க, ஏன் இந்த கொலையை பண்ணோம் அப்படின்னு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த சுபாவுக்கு 21 வயசாகுது, சட்டக்கல்லூரியில் படிக்குதுன்னு சொன்னால. அப்படி படிக்கும்போது ஜூனியர் தன்னை விட 2 வயசு சின்ன பையன் இந்த அருணுர்மாவை வந்து லவ் பண்ணுது. இப்படி 2 பேரும் லவ் பண்ணுற நேரத்தில் தான் இந்த சம்பவம் வீட்டுக்கும் தெரிஞ்சிடுது. இந்த 2 வயசு சின்ன பையனை லவ் பண்ணதான்னு எப்படி 2 வயசு சின்ன பையனுக்கு கொடுப்பாங்க, அதனால அது முடியாதுன்னு சொல்லிட்டு உடனே மாப்பிள்ளை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ தான் பக்கத்து வீடு கிறிஷையை வந்து பிடிச்சி கல்யாணம் பண்ண வைக்க பார்க்குறாங்க. இங்கே நிச்சயதார்த்தம் சிறப்பாக முடிஞ்சிருது. அப்போ நிச்சயதார்த்தம் நடக்கும்போதே தனக்கு மேக்கப்போட வந்த பொண்ணுக்கிட்ட இது மாதிரி சொல்லியிருக்கு, இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் கிடையாது, நான் நிச்சயதார்த்தம் நடந்தாலும் ஓடி போயிடுவேன், அப்படி இல்லைனா கிறிஷை கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கு. 3 வாட்டி இதை சொல்லியிருந்திருக்கு. பட் ஏதோ ஒரு ஆதங்கத்தில் அந்த லேடி சொல்லுது அப்படின்னு அந்த மேக்கப் போடுறவங்க நினச்சிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. இதே நேரத்தில் இந்த சுபாவோட ஃப்ரெண்டு 2 பேர்கிட்ட சொல்லியிருக்கு, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு, நான் வந்து ஓடி போயிடுவேன் அப்படின்னு பலது சொல்லியிருந்திருக்கு. அவங்கள வந்து சீரியஸாக எடுத்துக்கல. ஆனால் அவங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம், கொலை பண்ணுற அளவுக்கு நான் போவான்னு நினச்சி பார்க்கலாவ அப்படின்னு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சொல்லியிருப்பாங்க. இப்படி எல்லாமே வந்து எகெயின்ஸ்டாக அந்த லேடிக்கு வருது. இந்த லேடியும் அந்த அருணுர்மாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, நிச்சயதார்த்தம் முடிஞ்ச கையோட 2 பேரும் ஃபோன் பேசி கிறிஷை கொலை பண்ணிடலாம், அப்போ தான் உடனே மாப்பிள்ளை பார்க்க மாட்டாங்க அப்படின்ட்டு இங்கே ஒரு பிளானை போடுறாங்க. இந்த அருணுர்மா வந்து தன்னோட சொந்தக்காரங்க ஒருத்தங்களை கூப்பிட்டு இது மாதிரி ஏதாவது ரவுடி இருப்பாங்களான்னு கேட்டு ஒரு லோக்கல் ரவுடியை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, வெங்கடேஷ் அப்படின்னு. இப்படி லோக்கல் ரவுடி, அப்புறம் அந்த சொந்தக்காரன், அப்புறம் இந்த அருணுர்மா, இந்த பொண்ணு, இந்த 4 பேரும் பிளான் போட்டு கரெக்டாக நிச்சயதார்த்தம் நடந்த 3ஆவது நாளில் இங்கே ட்ராமா போட்டு இந்த வருங்கால கணவரை கூப்பிட்டுட்டு இன்டெல் ஆஃபீஸ் போயிட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு எனக்கு ஆசையாக இருக்குது அந்த விமானம் இறங்குறத பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட்டு போயிருக்கு. இருட்டான நேரத்தில் இவங்க ஏற்கனவே அங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க, போய் ஒளிஞ்சு நிற்கிறாங்க. இந்த பொண்ணு வந்து வர வழியே டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுது, நாங்கள் இந்த நேரத்தில் இந்த இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அவங்க முன்னெச்சரிக்கையாக அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்காங்க. இரும்பு ராடை எடுத்துகிட்டு வந்து அந்த லோக்கல் ரவுடி என்ன பண்ணுறான்னா, அசையாமல் அப்படியே அடிமேல் அடி எடுத்து வந்து அப்படியே மண்டையிலே அடித்து வந்து கொண்டு வந்திருக்கான். இந்த பொண்ணு உடனே தப்பிச்சா மாட்டிக்குவோம் அப்படின்னு உடனே வந்து கத்த ஆரம்பித்து அங்கே வயசான தம்பதி வந்தாங்கள்ல அவங்கள நிறுத்தி மெனக்கட்டு கூப்பிட்டு பின்னாடி சீட்டில் வச்சுருக்கு. அந்த வயசான தம்பதி பிறகு சொல்லியிருப்பாங்க, இது மாதிரி அந்த பொண்ணும் நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு தூக்கி வந்து வச்சோம், ஆனால் அந்த பொண்ணு எந்த அழுகையும் அழுகாமல் நீங்கள் முன்னாடி நவருங்கன்னு எங்களோட வந்து உட்காந்துச்சு, அந்த பையனோட உட்காரலை. நாங்கள் நினச்சோம் என்னடா இந்த பொண்ணு இப்படி இருக்குன்னு நினச்சோம், ஆனால் எங்களுக்கு எதுக்கு வம்பு அப்படின்ட்டு நாங்கள் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட கேட்கல, நாங்கள் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அப்படின்னு இந்த தம்பதி வந்து பிறகு போலீஸ்கிட்ட வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த பொண்ணு எல்லாமே பிளான் பண்ணி பக்காவாக வந்து பண்ணியிருந்திருக்கு. ஆனால் செல்ஃபோன் டவர்னால் அது வந்து மாட்டிக்குது. இந்த நாணய ஆஃபீஸர் பயங்கரமாக யோசித்து அந்த காலகட்டத்தில், அதாவது 2003 செல்ஃபோன் டவரை வச்சு கேஸை முடிச்சிருந்திருக்காரு. ஆரம்பகட்ட வழக்கில், அதாவது இந்த செல்ஃபோன் இதெல்லாம் வந்து ஆதாரமாக ஏற்றுக்கிட்ட ஆரம்பகட்ட வழக்குகளில் இதுவும் ஒன்று. அதை நீதிமன்றம் ஏற்றுக்குது. இப்படி ஏற்றுக்கிட்டோன்னே இங்கே தீர்ப்பு கொடுத்தாகணும், இங்கே ஆயுள் தண்டனை ஏதாவது கொடுத்தாகணும், ஏன்னா இது கொலை இல்லை நிரூபணம் ஆகிட்டு. அதனால் நீதிபதிகள் இந்த 4 பேருக்கும் ஆயுள் தண்டனை அப்படின்னு கொடுக்குறாங்க. கொலை நடந்த 7ஆவது வருஷத்தில் தான் இந்த ஆயுள் தண்டனை கிடைக்குது. ஆனால் இந்த 4 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா உயர்நீதிமன்றம் போகிறாங்க. அங்கேயும் இது கன்ஃபார்ம் ஆகிடுது, எல்லா ஆதாரங்களும் சரியாக இருக்குது, உங்களுக்கு ஆயுள் தண்டனை தான் சரி அப்படின்னு. இவங்க உச்சநீதிமன்றம் போகிறாங்க. அங்கே இவங்களுக்கு ஜாமீன் கிடைக்குது. இப்படி 2012 ஜாமீனில் வெளில வந்துடுறாங்க. இவங்க எத்தனை வருஷம் ஜெயிலில் இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா 2003 12 வரைக்கும் 4 வருஷம் தான் ஜெயிலில் இருக்காங்க. ஏன்னா மிச்சவாட்டியெல்லாம் ஜாமீனில் வந்துட்டாங்க. இப்படி ஜாமீனில் வந்தாலும் கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படி கோர்ட்டில் வந்து விசாரித்து கடைசியாக 2025 உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது. இந்த 4 பேருமே மிகப்பெரிய தப்பை பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு 21 வயசாகும்போது இந்த தப்பை பண்ணியிருந்திருக்கு. அந்த குடும்பம் நினச்சிருந்தா இந்த குற்றத்தை வந்து தடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா அவங்க இதை தெரிஞ்சு தான் வந்து இங்கே வந்து மாப்பிள்ளை பார்த்துருந்துருக்காங்க. அந்த பொண்ணு
இது ஒரு ஆப்ஷன் அப்படின்னு கொலை பண்ணியிருந்திருக்கு. இது கொலை பண்ணது மிகப்பெரிய தப்பு. ஏன்னா ஒரு அப்பாவியை வந்து கொண்டு வந்திருக்கு அப்படின்ட்டு கண்டிப்பாக ஆயுள் தண்டனை கொடுத்து தான் ஆகணும். அது அந்த அப்பாவிக்கு கொடுக்குற நீதி அப்படின்ட்டு இங்கே ஆயுள் தண்டனை 4 பேருக்கும் உச்சநீதிமன்றம் 2025 கொடுக்குது. பட் இருந்தாலும் பொண்ணு மேலேயும் ஒரு பரிதாபம் காட்டணும். ஏன்னா அது ஒரு ஆப்ஷனாக வந்து அதை யூஸ் பண்ணியிருந்திருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த வயசில் அதை பண்ணியிருந்திருக்கு. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இது மாதிரி ஆளுநர்கிட்ட இந்த பொண்ணும் மிச்சம் 3 பேரும் கருணை மனு கொடுக்கலாம். அதுக்கு 8 வாரம் அவகாசம் கொடுக்குறோம். அந்த 8 வாரத்துக்குள்ளே இந்த 4 பேரையும் கைது பண்ணக்கூடாது அப்படின்னு நீதிபதி அவங்க சொல்லிடுறாங்க. இங்கே ஆளுநர்கிட்ட அந்த கருணை மனுவையும் கொடுக்குறாங்க. ஆளுநர் வந்து அதை எடுத்து படித்து பார்த்தாங்களான்னு கேட்டிங்கன்னா அவங்க அதை கடப்பிலே போட்டு வைக்கிறாங்க. அவங்க இதை பற்றி எதுவுமே சொல்லலை. ஆளுநர் வந்து கருணை மனுவை ஏற்றுக்கிட்டா இவங்க 4 பேருமே விடுதலை. ஆனால் கருணை மனுவெல்லாம் செல்லாதுப்பா, நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஆயுள் தண்டனை தான் சரின்னு சொன்னால் இவங்க ஜெயிலில் தான் இருந்தாகணும். ஆளுநர் அவங்க அதை கடப்பிலேயே போட்டு வச்சிடுறாங்க. இந்த 4 பேரையும் கைதும் பண்ண முடியலை. உச்சநீதிமன்ற தீர்ப்பே கொடுத்துட்டு ஆனால் இவங்களை கைது பண்ணி ஜெயிலில் போட முடியலை. இப்படி 1 வருஷம் ஆகிட்டுங்க. போன வருஷம் தீர்ப்பு 2026 ஆகிட்டு இன்றைக்கு வரைக்கும் அந்த 4 பேரும் வெளில சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த கணப்பொழுதும் அவங்க வெளில சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் உச்சநீதிமன்றத்தில் ஆயுள் தண்டனை கொடுத்தாச்சு. இங்கே ஆளுநர் அவங்க அந்த கருணை மனு வந்து இன்னும் அதை பற்றி எதுவுமே சொல்லலை. இனிமேல் என்ன நடக்கும் அப்படின்னு தெரில. ஆளுநர் அவங்க சொல்லும்போது தான் இவங்களை கைது பண்ணுவாங்களா இல்லாட்டி விடுதலை பண்ணுவாங்களா அப்படின்னு வந்து தெரியும். ஆனால் யோசிச்சு பாருங்களேன், அந்த கிறிஸ்டியன் இறந்து போயிட்டாப்புல. இறக்கும்போது கூட தெரியாதில்ல அவருக்கு, தான் வருங்கால மனைவினால தான் இறக்குறான் அப்படின்னு. யோசிச்சு பாருங்களேன், அவர் எவ்வளோ ஆசையில் இருந்திருப்பார், கல்யாணம் பண்ணி நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு. இந்த பொண்ணு வந்து அந்த பையனை தான் பிடிக்குது அப்படின்னா இந்த கிறிஸ்டியை வந்து சொல்லியிருந்துருக்கலாம். அதெல்லாம் சொல்லாமல் அவரை வந்து கொன்னுட்டா எல்லாம் சரியாயிடும்னு நினச்சிருக்கு. இதெல்லாம் என்ன மாதிரி புத்தி? அந்த நாணய ஆஃபீஸர் அவர் மட்டும் செல்ஃபோன் டவர் மூலம் வச்சு கண்டுபிடிக்கலைன்னா இந்த பொண்ணெல்லாம் அப்பயே தப்பிச்சிருந்துருக்கும். ஆனால் இதையும் யோசிச்சு பார்க்க முடியலை. 2003 கொலை, 2012 ஜாமீனில் வந்துட்டு, அதாவது கிட்டத்தட்ட 4 வருஷம் தான் ஜெயிலில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மிச்சம் எல்லாமே வெளில தான் இருந்திருக்கு. ஒன்றும் ஜெயிலெல்லாம் தூக்கி போடல, ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆளுநர் வந்து கருணை மனுவை பெண்டிங்கில் போட்டிருக்கிறதுனால இன்னமும் வெளியில் தான் வந்துருக்காங்க. இதை வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு தெரில. இது ஒரு வித்தியாசமான வழக்குன்னு தான் சொல்லி ஆகணும். அந்த கிறிஸ்டுக்கு வந்து நியாயம் கிடைக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எப்போ ஆளுநர் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு தெரியலை. நீங்கள் இந்த பொண்ணுக்கும் அந்த 3 பேருக்கும் என்ன தண்டனை கொடுக்கலான்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நேர் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.